கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் விளம்பார் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. வணக்கம் சத்யமூர்த்தி, விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதாவது மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் 10 நாட்களே இருக்கின்ற நிலையில தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் தங்கள் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மலையரசன் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனல் பறக்கும் அதிதீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தென்கிரணூர் என்ற கிராமத்தில் இன்று காலை தனது பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக வேட்பாளர் மலையரசன் தொடர்ந்து விளம்பார் கிராமத்தில் திறந்த வாகனத்தில் வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் திரண்டு ஊருக்கு மையப்பகுதியில் வட்ட வடிவில் நின்று திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி ஆரத்தி எடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதேபோல வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளரை வரவேற்கும் விதமாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து திறந்த வாகனத்தில் நின்றபடி திமுக வேட்பாளர் மலையரசன் பேசிய போது கடந்த 3 ஆண்டு கால திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து விளக்கி கூறி தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். விளம்பார் கிராமத்தை தொடர்ந்து மலைக்கோட்டாலம், நிறைமதி, நீலமங்கலம், மாடூர், ஈப்பாளையம், வீரசோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் மலையரசன் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று அதிதீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.